கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். இந்த மாதத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்புக் கொடுத்தேன், அவர்கள் ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த மாதம் நம் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா பயங்களையும் அப்புறப்படுத்தி ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். தாவீது சொல்வது போல, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்கிறான். அன்பானவர்களே, மோசையோடு கர்த்தர் இருந்தது போல யோசுவாவோடும் இருந்தார். யோசுவாவோடு கர்த்தர் இருந்தபடியால் யோசுவாவுக்கு எதிராக வந்த எல்லா ராஜாக்களையும் சங்கரித்து கானானை பங்கிடக்கூடிய கிருபையை யோசுவாவுக்கு கொடுத்தார். அது மட்டுமல்ல, ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்கிற வாக்குத்தத்தத்தையும் கொடுத்தபடியினால் அவனுக்கு முன்பாக யாரும் நிற்க முடியாதபடி செய்தார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறான், சங்கீதம் 16:8, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் உங்களோடு இருக்கும் போதும், அவர் அருளின வார்த்தைகள் உங்கள் இருதயத்தில் இருக்கும் போதும் எவரும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. மோசைக்கு அடுத்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த யோசுவாவை தேவன் தெரிந்தெடுத்தார். இவர்கள் கானானை சுதந்திரிக்க விடாதபடி எதிர்த்து வந்த கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் எபூசியரையும் சிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் துரத்திவிட்டார். அது மட்டுமின்றி தடையாய் நின்ற யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருந்த யோர்தான் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் கால் தண்ணீரில் பட்டவுடனே மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று ஒரு குவியலாய் குவிந்தது. ஜனங்கள் யோர்தானை கடந்து போனார்கள். தடையாய் நின்ற எரிகோ கோட்டையை இஸ்ரவேல் ஜனங்கள் பிடிக்கும்படியாக தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடிக்கிற 7 ஆசாரியர்களும் எக்காலங்களை ஊதிக்கொண்டு கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள். யுத்த சன்னதக்காரர்கள் அவர்களுக்கு முன்னாலே நடந்தார்கள். ஜனங்கள் எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையிலே அலங்கம் இடிந்து விழுந்தது. ஜனங்கள் பட்டணத்தை பிடித்தார்கள். அதன் பின்பு ஆயி பட்டணம் தடையாய் நின்றபோது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்து ஓடினார்கள். ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலவற்றை எடுத்து வைத்திருந்ததால் கர்த்தருடைய கோபம் உண்டானபடியால் அவர்களுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். சாபத்தீடானது அகற்றப்பட்ட போது ஆயி பட்டணத்தை இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். எமோரியரின் 5 ராஜாக்களும் கூடிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய வந்தபோது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளிலே அவர்களை ஒப்புக் கொடுத்தேன், ஒருவன் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்று வாக்குப்பட்டுகிறார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து விட்டால் அதிலிருந்து அவர் மாறுகிற தேவன் அல்ல. யோசுவாவுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினது போல உங்கள் வாழ்க்கையிலும் எதிராய் வருகிற வல்லமைகளை அப்புறப்படுத்தி அதை நிறைவேற்றி கொடுக்க கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம் வாழ்க்கையில் காணப்படுமானால் அதை அப்புறப்படுத்தி இந்த கிருபை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்கும்போது, ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளையொத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலருக்காக யுத்தம் பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானின் நன்மைகளை சுதந்திரிக்க முடியாதபடி பல எதிரடையாத காரியங்கள் வந்த போதும் கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். யோர்தான் தடையாய் நின்றது, எரிகோ தடையாய் நின்றது,
ஆயி பட்டணம் எதிர்த்து நின்றது. எமோரியனின் 5 ராஜாக்கள் எதிர்த்து வந்தார்கள். ஆனாலும் கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு துணை நின்று ஜெயத்தை எடுத்துக் கொடுத்தார். கானானை பங்கிட தேவன் கிருபை செய்தார். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் என்ன தடைகள் வந்தாலும் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின்படி ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்காதபடி ஜெயம் எடுத்து கொடுக்கிற கர்த்தர் உங்களுக்குரிய ஜெயத்தை எடுத்து தர அவர் வல்லவராயிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 58 அதிகாரம் 8 சொன்னது போல, அப்பொழுது விடிய காலத்தை வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்பாலே சொல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்ற வார்த்தையின்படி இந்த மாதம் முழுவதும் உடைய மகிமையின் கரவனோடு இருந்து உங்களை பாதுகாத்து அற்புதமாய் வழிநடத்தி ஆசீர்வதிக்கும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையினாலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே 2வது மாதத்தின் 2வது நாள் இந்த ஓய்வு நாளிலே உம்முடைய சமூகத்தை நோக்கி வந்திருக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளின்படியாய் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று வாக்கு பண்ணி இருக்கிறீர். இன்றைக்கும் இப்படிப்பட்ட எதிர்ப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் அற்புதத்தின் தேவனாய் வெளிப்படுவீராக. யோசுவாவுக்காக யுத்தம் செய்து ஜெயம் எடுத்து கொடுத்த கர்த்தர் இந்த வார்த்தைகளை கேட்டு யாரெல்லாமே நோக்கி பார்க்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில ஒரு யுத்தத்தை நடப்பித்து தடையான் இருக்கிற வல்லமைகளை உடைத்து ஜெயம் எடுத்து கொடுக்கும்படி இந்த வேளையில் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. பலவிதமான போராட்டங்கள், வியாதிகள், தேவைகள், கடன் பிரச்சனைகள், கடிப்பின் காரியத்தில, வேலை ஸ்தலத்தில ஏற்படுகிற எல்லா நெருக்கத்தில் இருந்தும் எல்லா தடைகளில் இருந்தும் கர்த்தர் விடுதலையின் தேவன் என்பதை உறுதிப்படுத்துவீராக. சத்துரு பெருவெள்ளமாய் வரும்போது நீர் அவர்களுக்காய் கொடியேற்றி நீர் யெகோவா நிஷி என்பதை உறுதிப்படுத்துவீராக. உடைய மேலான நாமம் மகிமைப்படணும். ஆளுகையின் கரம் தொடர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருக்கணும். வழக்குகளுக்கும் வாதுகளுக்கும் கர்த்தாவே உடைய பிள்ளைகளை விலைக்கு பாதுகாத்து நீர் ஜெயக்கொடியான கர்த்தர் என்பதை ஒவ்வொரு நாள் அவர்கள் சாட்சியா நிற்க கர்த்தர் துணை செய்வீராக. எல்லா மகிமைகளும் உமக்கு செலுத்துகிறோம். அந்தகார சக்திகளை மேற்கொண்டு அந்தகார சக்தியின் கிரியைகளை அதம் பண்ணி ஜெயத்தின் வாக்கு தத்துவங்கள் ஒவ்வொன்றையும் உடைய கரத்திலிருந்து எடுத்துக் கொடுத்து ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.